அருளாசி இறையாசி பெற்றிடவாரி. ஊடக நண்பர்களே, ஜெபமாலை அன்னையின் பக்தர்களே, அருளாசீர் இறையாசீர் பெற்றிடவாரே. ஜெபமாலை மாத நிறைவு விழா. திருப்பலிக்கு பிறகு வல்லமை நிறைந்த ஜெபம் என்றால் அது ஜெபமாலை. அதை இடைவிடாமல் ஜெபிக்கின்றவர்களுக்கு புதுமைகளும் அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கின்றன. ஜெபமாலை ஜெபித்து பாவிகளும் புனிதர்களாக மாறியுள்ளனர். உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருக்கின்ற ஆன்மாக்களுக்கு விடுதலை தரும் கருவியாக ஜெபமாலை இருக்கின்றது. இயேசு இடைவிடாமல் ஜெபிக்க நம்மை அழைக்கின்றார். ஜெபமாலையின் வழியாக நாம் செய்வது இதுதான். நமது ஆன்மீக பயணத்தில் இறைவனை அடைய மெடிடேஷன் என்னும் தியானம், யோகா போன்ற ஆன்மீக கருவிகளை பயன்படுத்துகின்றோம். ஆனால் இவை அனைத்தையும் விட சிறந்தது ஜெபமாலை தான். தியானம், யோகாவிலே நாம் நம்மீது கவனம் செலுத்துகிறோம். ஆனால் ஜெபமாலையில் இயேசுவின் மீதும் இறைவன் மீதும் கவனத்தை செலுத்துகிறோம். ஈடுபாட்டோடு சொல்லுகின்ற ஜெபமாலை சிறந்த ஜெபமாலை. அதிக ஈடுபாட்டோடு ஜெபிக்கும் ஜெபமாலை அதிக ஆசீர்வாதங்களை கொடுக்கின்றது. இந்த கூற்றின் அடிப்படையில் அருளாளர் ஆலன் தி ரோக் என்பவர் சொல்லுகின்ற ஒரு நிகழ்வை பற்றி கேட்போம். தினமும் ஜெபமாலை சொல்ல அறிவுறுத்தப்பட்ட 3 பெண்களை பற்றிய நிகழ்வு இது. 3 பேரும் அருட்சகோதரிகளாக இருக்கின்றார். தங்களுடைய ஆன்மீக குருவிடத்தில் சென்று ஒப்புரவு அருட்சாதனம் செய்த இந்த அருட்சகோதரிகள் அவருடைய ஆன்மீக குருவின் அறிவுரையாக வருகின்ற ஆண்டு முழுவதும் இந்த ஜெபமாலையை இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகின்றார். இதன் வழியாக அன்னைக்கு அழகான ஒரு ஆடையை பரிசாக தர முடியும் என்று கூறுகின்றார். 3 பேரும் ஜெபமாலையை ஜெபிக்கின்றார்கள். அன்னை கோவிலில் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த திருநாளில் 3 பேருக்கும் கனவில் தோன்றுகின்றார். முதலில் மூத்த சகோதரியின் கனவில் தோன்றிய அவர், அருள் நிறைந்த மரியே வாழ்க என்று எழுதப்பட்ட தங்கம் போல் ஜொலிக்கின்ற ஆடைகளை எனக்கு பரிசாக அளித்து உனக்கு நன்றி என்று கூறுகின்றார். அன்னை தோன்றிய புனித கத்ரீன் அம்மாள், புனித ஆக்னஸ் அம்மாள் அவரோடு உடன் இருக்கின்றார்கள். அந்த மூத்த அருட்சகோதரி மகிழ்ந்து களி கூர்ந்து அன்னைக்கு நன்றி கூறுகின்றார். 1 மணி நேரம் கழித்து அன்னை மீண்டும் உடனிருந்த அந்த புனிதர்களோடு மற்றொரு அருட்சகோதரி இருந்த அறைக்குள் நுழைகின்றார். மின்னி ஜொலிக்காத எந்த எழுத்துக்களும் எழுதப்படாத பச்சை நிற ஆடையை அந்த நேரத்தில் அன்னை அணிந்திருக்கின்றார். நீ ஜெபமாலை ஜெபித்ததன் வழியாக எனக்கு கிடைத்த இந்த ஆடைக்கு நன்றி என்று கூறுகின்றார். ஏற்கனவே மூத்த சகோதரிக்கு தோன்றிய பொழுது அணிந்திருந்த ஆடையை போன்று இல்லாமல் தரம் குறைந்த ஆடையை அணிந்திருந்ததால் ஏன் இப்படி என்று கேட்டார். உங்களை விட அதிக ஈடுபாட்டுடன் அந்த மூத்த சகோதரி ஜெபித்ததால் அதன் வழியாக கிடைத்த ஆடை அது. அருட்சகோதரி சற்று வேதனைப்படுகின்றார். 1 மணி நேரம் கழித்து 3ஆம் அருட்சகோதரியின் அறைக்குள் அவர் நுழைகின்றார். அன்னை சாதாரண கிழிந்த அழுக்கு நிறைந்த உடையை அணிந்திருப்பதை அந்த அருட்சகோதரி பார்க்கின்றார். ஏன் என்று கேள்வியை எழுப்புகின்றார். என் மகளே, உன்னுடைய ஜெபமாலையை ஜெபிப்பதன் வழியாக எனக்கு நீ கொடுத்த இந்த பரிசு, இந்த உடைக்காக நன்றி என்று கூறுகின்றார். இப்படி பார்க்கவே அருவருப்பாக இருக்கின்ற இந்த ஆடையை உமக்கு அளித்ததை நினைத்து நான் வெட்கப்படுகிறேன், வேதனைப்படுகிறேன், என்னை மன்னியும் என்று மனம் நொந்து அழுகின்றார். எனக்கு இன்னும் சிறிது காலம் அவகாசம் தாரும், உமக்கு அழகான அற்புதமான ஆடையை என் ஜெபத்தின் வழியாக அணிவிக்கின்றேன் என்று கூறி அழத் தொடங்குகின்றார். அன்னையும் அவரோடு உடனிருந்த புனிதர்களும் அவளை விட்டு மறைகின்றனர். நடந்ததை ஆன்ம குருவிடம் சொல்ல அவரும் வருகின்ற நாட்களில் மிகுந்த ஈடுபாட்டுடன் ஜபிக்கும்படி அறிவுரை சொல்லி அனுப்புகின்றார். 1 வருடத்திற்கு பிறகு மீண்டும் அன்னை காணிக்கையாக கோவிலில் அர்ப்பணிக்கப்பட்ட அதே நாளில் அவர்களுக்கு தோன்றி, நீங்கள் மூவருமே விண்ணகம் செல்ல தகுதி பெற்றிருக்கின்றீர்கள். இது நான் உங்களுக்கு தரும் மகிழ்ச்சியான மிக பெரிய செய்தி என்று கூறுகின்றார். அன்றாடம் நாம் ஜெபிக்கும்
ஜெபமாலை நாம் அன்னைக்கு தரும் அழகான பரிசு. இன்று ஜெபமாலை ஜெபிக்க நேரமில்லை என்று பலரும் சொல்லுகின்றார்கள். இது உண்மையா? பரபரப்பான உலகில் நேரம் ஒதுக்குவது என்பது சாத்தியமில்லாத ஒன்றாக இருக்கின்றது. ஒரு நாடகத்தை பார்க்க எனக்கு அரை மணி நேரம் இருக்கும் பொழுது ஜெபமாலைக்கு இருக்கும். சமூக வலைதளங்களாகிய வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போன்றவற்றில் காலவரையற்ற நேரத்திற்கு என்னால் அமர முடிகின்றது. அப்படியானால் என்னால் ஜெபமாலைக்கும் அமர முடியும். சமூக ஊடகங்களுக்கு நாம் ஒருபுறம் நன்றி செலுத்த வேண்டும். காத்திருக்கும் பொழுதோ அல்லது பயணிக்கும் பொழுதோ ஜெபமாலையை அதன் வழியாக கேட்டு நாம் ஜெபிக்கலாம். புனித மரியே லூயி மான்ஃபோர்ட் ஒரே நேரத்தில் முழு ஜெபமாலையை ஜெபிக்க வேண்டும் என்று கட்டாயம் இல்லை என்று கூறுகின்றார். ஒரு நாளில் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் ஒரு 10 மணியை சொல்லலாம். அவ்வாறு ஒரு நாளின் இறுதியில், அதாவது படுக்கைக்கு போகும் முன்பு நாம் முழுமையாக ஜெபமாலையை சொல்லி முடித்திருக்கலாம் என்று கூறுகின்றார். தொடர் பாவங்களிலிருந்து விடுதலை பெற வேண்டுமா? ஜெபமாலையை ஜெபியுங்கள். புனிதர்களாக உயர வேண்டுமா? ஜெபமாலையை ஜெபியுங்கள். குடும்ப பிரச்சனைகள், சண்டைகள் தீர வேண்டுமா? ஜெபமாலையை ஜெபியுங்கள். இறைவனை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டுமா? ஜெபமாலையை ஜெபியுங்கள். இப்படி ஜெபமாலையை ஜெபிப்பதற்கு காரணங்கள் பல உண்டு. அப்படி ஏதாவது காரணங்கள் உண்டா ஜெபமாலை ஜெபிக்க கூடாது என்பதற்கு?